சல்மான் கானோட அடுத்த மூவிக்கான ட்ரீசர் இப்போ வந்திருக்கு. ட்ரீசர் பார்க்க நல்லாயிருக்கு. ட்ரீசரோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அடுத்த வருஷம் மார்ச்சில் மூவி ரிலீஸ் ஆகும். ட்ரீசர் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். மூவி எப்படி இருக்க போதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். யாஷோட டாக்ஸிக் மூவி வந்து ஹூமா குரேஷியோட கேரக்டர் போஸ்டர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ஹூமா குரேஷியோட கேரக்டர் நேம் எலிசபெத். நம்ம யாஷோட ரைட்டிங்கில் கீர்த்தி மோகன்தாஸ் டேரக்ஷனில் யாஷ், நயன்தாரா, கியாரா ஆத்மானி, ஹூமா குரேஷியா நடிக்கிறாங்க. மூவி அடுத்த வருஷம் மார்ச்சில் ரிலீஸ் ஆகும். மூவி எப்படி இருக்க போதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். சூர்யா 46 படத்தோட கதையை ப்ரொடியூசர் நாகவம்சி இப்போ சொல்லியிருக்காரு. கதையோட ஒன்லைன் என்னென்னா 45 வயசான ஒருத்தர் 20 வயசான ஒரு பொண்ணை லவ் பண்ணுறது அந்த கதை. அடுத்து கஜினி மூவியில் வர சஞ்சய் ராமசாமி மாதிரி இந்த மூவியில் ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு சூர்யாவுக்கு வேறு அமிதா பச்சன் அடிக்க போகிறதா நியூஸ் வந்துச்சு. ஆனால் ப்ரொடியூசர் இப்போ இப்படி சொல்கிறாரு. ஸோ மூவிக்கான ஸ்டோரியை கொஞ்சம் அவர் ரிவீல் பண்ணிட்டாரு. வெங்கி அட்லி டேரக்ஷனில் நம்ம சூர்யா ஆக்டிங்கில் அமிதாப் பச்சனுக்கு லீடாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை நெக்ஸ்ட் இயர் சம்மர் எதிர்பார்க்கலாம். படம் எப்படி இருக்க போது வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம சூர்யாவோட கருப்பு மூவி ஜனவரி ரிலீஸ் ஆகலை. ஸோ இந்த மூவிக்கான அப்டேட்டை நம்ம ஜனவரியில் எதிர்பார்க்கலாம். நம்ம ஆர்ஜே பாலாஜி டேரக்ஷனில் சூர்யா ஆக்டிங்கில் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இந்த படத்து மேலே இருக்குது. மூவி எப்படி இருக்க போதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகே வந்தால் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.